சட்டப்படி இந்த இந்த பெண்ணு பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு விஷயம். டக்குன்னு ஒரு உடனே தட்டி கேட்டுச்சு. அது வந்து ஒரு சிறந்த முன்னுதாரணம். அதுக்கு பெண்களும் சப்போர்ட் பண்ணணும். பக்கத்துல இருக்க ஒரு 2 பெண்ணு, இப்ப நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் என்ன ஆயிருக்கும், அதே மாதிரி ஒரு ஆண் நம்ம சகோதரிக்கு இந்த மாதிரி நடந்தது, நம்ம மனைவிக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? உண்மையிலேயே அவனை அடிக்க வேண்டாம், பிடிக்க வேண்டாம். டக்குன்னு சட்டையை பிடிச்சி உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். ஓகே, ஒப்படைச்சு இந்த மாதிரி பண்ணானா அப்படின்னு என்னவாவது கேட்கணும். பட் அந்த வீடியோவை நான் அதுக்கு மேல பார்க்கல. ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 செகண்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தெரியல. பட் ஆனா அந்த மாதிரி ஆட்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள், அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு மாதிரியான குற்றவாளிகள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப பஸ்ல போய் ஒரு ஒரு ரோட்ல போற பொண்ணு, பஸ்ல போற பொண்ணு வந்து பண்ணணும். ஓகே, அதுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் அவன் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. அதுக்காக இப்படி ரோட்ல போறவங்க மேல எல்லாம் இடிச்சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றதுலாம் பெரிய மாபெரும் குற்றம் தான். இந்த மாதிரி ஆள்லாம் ஜெயில தான் இருக்கணும். இல்ல மனநல காப்பகத்துல இவனை வச்சு மைண்டை சரி பண்ணணும். வேற வழியே கிடையாது. நன்றி, வணக்கம்.